அண்மை செய்தி அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே பள்ளி நேரத்தில் செம்மண் லாரிகள் இயங்குவதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது லாரிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட செம்மண் லாரிகளை சிறைபிடித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். அரியலூர் ஜெயங்கொண்டம் பகுதியில் தற்போது போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் காரணமாக விவரங்களோடு செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். தற்போது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் செம்மண் லாரிகள் அதிக அளவு இயக்கப்படுவதால் பள்ளி செல்லும் மாணவர்கள் அச்சத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. துறை சார்ந்த அதிகாரிகள் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா? தற்போதைய கள நிலவரம் என்ன? வணக்கம் மணிகா. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கீழமைக்கல்பட்டி பகுதியில் இருந்து செம்மண் வெட்டப்பட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் மூலம் தஞ்சை, கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருவதால் நாள்தோறும் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் விதிமுறைகளை மீறி காலை மாலை நேரங்களில் பள்ளி வாகனங்கள் செல்லும் நேரத்தில் செம்மண் லாரிகள் உட்பட கனரக வாகனங்கள் அதிக அளவில் இயக்கப்படுவதால் மாணவர்கள் அச்சத்தோடு செல்வதாகவும் அதிக அளவில் விபத்துக்களை சந்திப்பதாகவும் பெற்றோர்கள் தரப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனிடையே காரைக்குறிச்சி அருகே அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதாக பகுதியில் ஒருபுறமாக செம்மண் லாரிகளை பொதுமக்கள் மறித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சட்டவிதி மீறி அதிக ஆழத்தில் செம்மண் வெட்டப்படுவதாகவும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு செல்கின்ற நேரத்தில் லாரிகள் அதிக அளவில் இயக்கப்படுவதாகவும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இனிமேல் விதிமுறைகள் மீறி செயல்படும் லாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து திடீரென பொதுமக்கள் சாலை மறியலில் கைவிட்டு தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணி.